The Chennai Silks win Wow Summer Sale. Let's the celebrations begin. உன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் போன வருஷத்துல மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் தொடர்ந்து அதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளத்தை போனஸாக வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது மூலமாக ஒட்டுமொத்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற எல்லா வேலை பார்க்குற ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 6.65 அதாவது 6.65 மாத சம்பளத்தை போனஸை விட இந்த தடவை அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. அதாவது முக்கியமான இன்னொரு விஷயம், இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிக்கப்படலை. பட் ஆனால் இந்த மாதிரி சம்திங் நியூஸ் மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 8 மாத சம்பளம் ஒட்டு மொத்தமாக ஊழியர்களால் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்குது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2023-2024 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வரலாற்று அளவில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.98 அதாவது 1.98 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் லாபத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2024 ஆண்டு முடிவடைந்த நிதியாண்டில் விமான நிறுவனத்தின் வருவாயில் பார்த்தீங்கன்னா 24% அதிகரித்து 2.7 பில்லியன் டாலரை எட்டியிருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் சீனா, ஹாங்காங், ஜப்பான், தைவான் இது எல்லா நாடுகளுமே அவங்களோட ஒட்டுமொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு சில நாடுலேருந்து ஒரு சில நாடு ஃப்ளைட் போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த ஒரு காரணத்தினால வடக்கு ஆசியாவிலேருந்து விமானம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்காக முழுக்க இந்த போன வருஷமெல்லாம் செம்மையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமான ஒரு வருவாய் 7% அதிகரித்து 19 பில்லியன் டாலரை எட்டியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பயணிகள் எண்ணிக்கை எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17.3% உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தன்னோட குறைந்த செலவு விமானமான ஸ்கூட் உடன் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 36.4 மில்லியன் பயணிகளுக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதோட ஒரு எதிரொலி காரணமாக தான் போனஸை அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பெரிய போனஸை அள்ளி கொடுக்கறதுல சிங்கப்பூர் நிறுவனம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, துபாயோட எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தான். ஸோ அவங்க வரலாற்று சாதனை லாபத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 20 வார சம்பளத்திற்கு அப்படியே சமமாக போனஸாக வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. The Chennai Silks win Wow Summer Sale. Let's the celebrations begin.